என் பேர் வந்து ருவல்யா. நான் சேலம்லேருந்து வரேன். என்னோட தரவரிசை எண் வந்து 1544. நான் வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்திருக்கேங்க. என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் வந்து முடிச்சிருக்கேங்க. எப்ப டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சீங்க? ஆக்சுவலி நான் 2018லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் வந்து நடுவில் கொரோனா டைமில் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். திரும்ப வந்து போன டைமும் கவுன்சிலிங் வரைக்கும் வந்தேன். பட் ஆனால் எனக்கு ஜாப் கிடைக்கல. திரும்பவும் வந்து ட்ரை பண்ணேன். இப்போ வந்து 25ல வந்து ஜாப் எடுத்துட்டேன். எத்தனாவது முயற்சி இது? ஆக்சுவலி என்னோட 3rd அட்டெம்ப்ட் இது. எல்லா கேள்விகள் போட்டீங்க. நான் வந்து 147 கொஷின்ஸ் வந்து போட்டேங்க. தமிழ் எந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்றது சொல்லுங்க. தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு புக்கில் இருக்கிறத வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பேசிக்கில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா மட்டும்தான் நம்மளால் அதை பேஸ் பண்ண ரிலேட்டட் கொஷின்ஸ் எல்லாமே நம்மளால் போட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸை வந்து நல்லா வந்து படிங்க. மேக்ஸ் எந்த மாதிரி படிக்கலாம்? மேக்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2018, 19 அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் வந்து ஓரளவுக்கு நமக்கு புக்லேருந்து கவர் ஆகும் செய்யும். கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக வந்து இதாகும். ஸோ வந்து நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நிறையா பாருங்கள். அப்படி நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 25லேருந்து பேக்லேருந்து போங்க. 25, 24 அது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிறையா பாருங்கள். அப்போ தான் வந்து மேக்ஸில் வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி வந்து படிக்கலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா மேக்ஸ் வந்து நார்மலாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வந்து அப்போதைக்கு நமக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோன்னா மட்டும்தான் வந்துட்டு எக்ஸாமில் வந்து நம்மளால் கரெக்டாக அந்த ஸ்பீடு வந்து வரும். GS எந்த மாதிரி படிக்கலாம்? ஜிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து கான்செப்ட் வைஸாக படிங்க. ஃபுல்லாக நம்ம வந்து மக்கப் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக நம்மளால் படிக்க முடியாது. ஸோ வந்து தியரிக்கலாக நிறைய விஷயம் படிங்க. அப்போ அது பேஸ் பண்ண கொஷின்ஸ் வந்து நம்மளால் அட்டன் பண்ண முடியும். நோட்ஸ்லாம் எடுத்து படிக்கலாம். நோட்ஸ் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி படிப்பாங்க. சில பேர் வந்து நோட்ஸ் எடுத்து படிப்பாங்க. நம்மளோட இதுதான் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு எதெல்லாம் வந்து மறக்குதோ அது மட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிங்க. ஏன்னா நம்ம எல்லாமே நோட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அதிலே வந்து நமக்கு டைம் போகும். இருக்கிற டைமை பொறுத்து நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது? எக்ஸாம் ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் வந்து தனியாக டைம். இப்போ தமிழ் அப்படின்னா வந்துட்டு 1 hour அப்படின்னா நம்ம 1 hourல வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண மாதிரி பார்க்கணும். மேக்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு வந்து 1 hourல முடிக்கணும். நம்ம வந்து எந்த அளவுக்கு அந்த டைம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோமோ திரும்ப பின்னாடி இருக்க கொஷின்ஸ் வந்து நம்மளால் அட்டன் பண்ண முடியாமல் போகும். ஒரு கொஷின்ஸ் வந்து நமக்கு தெரியல அப்படின்னா அந்த கொஷின்ஸ் விட்டுட்டு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த கொஷின் போயிடுங்க. அதே கொஷினில் இருந்தோம் அப்படின்னா இருக்க டைம் ஆகிட்டு தான் போகும். பின்னாடி ஈஸியாக இருக்க கொஷின்ஸ்லாம் வந்து நம்மளால் அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். உங்களுடைய ரிவிஷன் மெத்தட் பற்றி சொல்லுங்க. இப்போ எப்பயுமே ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு டாபிக் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை வந்து திரும்ப வந்து ஒன்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பாலிட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அடுத்தது வந்து கன்டினியூஸாக படிக்கும் போது நம்ம ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு ஹோல் சிலபஸையும் நம்ம வந்து ரிவிஷன் பண்ணோன்னா மட்டும்தான் நம்மளால் வந்து மறக்காமல் இருக்கும். ஒரு இதை படிச்சுட்டு அப்படியே நம்ம விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா திரும்ப படிக்கும் போது அது புதுசாக தான் இருக்கும். நம்ம ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கோம் அப்படிங்கும் போது நமக்கு வந்து அந்த மெமரியில் இருக்கும், ஈஸியாக வந்து மறக்காது. டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கா படிக்கிறப்ப? செல்ஃபோன் எப்படி பயன்படுத்துவீங்க? கண்டிப்பாக இருந்துச்சு. நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் நம்ம எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோன்னு இருக்குது. நமக்கு போர் அடிக்கும் போது சும்மா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படிங்கும் போது ஓகே தான். ஆனால் அதுவே வந்துட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லி போகும்போது அதுவே நம்ம நிறைய டைம் கன்சியூம் ஆகும். ஸோ வந்து ஃபோனை பொறுத்த வரைக்கும் நம்ம அதுக்குன்னு தனியாக டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம்னா அதில் மட்டும்தான் நம்ம ஃபோன் பார்க்கணும், மற்ற டைம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஓகேவாக தான் இருக்கும். நீங்கள் செல்ஃப் டவுன் ஆனால் எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? எனக்கு வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலி தான். எங்கள் மாமாங்க வந்து என்னை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு எக்ஸாமும் நான் இது பண்ணும்போதெல்லாம் சரி ஓகே விடு பார்த்துக்கலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்னால் பாஸ் பண்ணி இருக்க முடியாது.